Precepts of Faith Ministries presents Abraham's Covenant, translated in Tamil language, written by Pastor Conrad L. DeFries, assisted by Sister Linda DeFries. ஆபிரகாமின் உடன்படிக்கை பாடம் 1. பெரித் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து உடன்படிக்கை என்ற சொல் உண்டாகிறது. இரத்தம் வருவரை வெட்டுதல் என்பது அதன் பொருள். உடன்படிக்கை என்பது 2 குழுக்களிடையே செய்யப்படும் ஒப்பந்தம் அல்லது உடன்பாடு ஆகும் மற்றும் இரத்தம் சிந்துதலினாலே முத்திரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல் இந்த உடன்படிக்கையை உடைக்கவே இயலாது. இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை என்பது 2 ஜீவன்களுக்கிடையே செய்யப்படும் பரிமாற்றமாகும். ஒரே ஜீவனாய் இருக்கும்படி ஒன்றோடொன்று கலந்திருக்கிறது. ஒருவர் மற்றொருவருக்கு விரோதமானால் இருவருக்குமே அது எதிரானதாகும். ஒருவருடையதெல்லாம் மற்றவருக்கும் சொந்தமாகும். உடைமைகள், பலன், பலவீனங்கள், கடன் மற்றும் பல. ஏற்பாடு என்பது உடன்படிக்கையாகும். பழைய ஏற்பாடு அல்லது பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய ஏற்பாடு மற்றும் புதிய உடன்படிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். பழைய உடன்படிக்கை மாதிரி நிழல் மற்றும் மிருகங்களின் இரத்தம் ஆகியவைகளை குறித்த பகுதியாய் இருக்கிறது. அது முழுமையாக ஒருபோது பாவத்தை அகற்ற முடியாது. புதிய உடன்படிக்கையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவத்தை முற்றிலும் அகற்ற முடியும். இந்த இரத்தமானது ஒரே முறை எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டது. நாம் எல்லாரும் சிறந்த உடன்படிக்கை மற்றும் சிறந்த ஆசீர்வாதங்களின் கீழ் வாழ்கிறோம். எபிரேயர் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராயிருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததனால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. எந்த மொழியிலும் உடன்படிக்கை என்ற வார்த்தை மிகவும் வலுவானது. உடன்படிக்கையை குறித்த சில உண்மைகளை புரிந்து கொள்வது அவசியம். ஒருமுறை உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டால் அதை உடைக்க முடியாது. உடன்படிக்கை மற்றும் ஏற்பாடு ஆகியவைகளின் பொருள் ஒன்றாகும். கீழ்த்திசையில் உள்ளவர்களின் சிந்தையில் உடன்படிக்கை என்பது இரத்தம் சிந்தும் வரை ஒப்புதலித்து உறுதி, அங்கீகாரம், உறுதிப்படுத்தப்படுதல், நிலைநாட்டுதல் செய்யப்பட மாட்டாது. உடன்படிக்கையின் அடித்தளம் அன்பாகும். ஜீவியங்களை ஒன்றாக சேர்ப்பதில் அன்பே காரணமாகிறது. யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிழக்கத்தி நாடுகளில் உள்ளவர்களின் சிந்தையில் ஒருவருக்கொருவர் உங்கள் இரத்தத்தை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று பொருள். மறுபடியும் எபிரேய வார்த்தையில் உடன்படிக்கை என்பது இரத்தம் வரும் வரை வெட்டுதல் என்று பொருள். இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை வந்த வழிகள். கூட்டாளிகள் இருவரின் உள்ளங்கையை வெட்டி அவர்களை சேர்த்த பின்னர் இருவரின் இரத்தத்தை ஒன்று கலந்து ஒரே இரத்தமாக்குதல். மணிக்கட்டை வெட்டி ஒருவருக்கொருவர் தொட்டு இரத்தத்தை கலக்கும் போது அவர்கள் ஒரே இரத்தமாகுதல். கை, மணிக்கட்டு, விரல் அல்லது மற்ற எந்த இடமானாலும் வெட்டப்பட்டு அவர்களுடைய இரத்தம் திராட்சை ரசத்தில் கலக்கப்படும். தேவனுடைய வார்த்தை இரத்தம் புசிப்பதை தடுக்கிறது. உடன்படிக்கையினால் இணைகிற இருவருக்காக மிருகத்தின் இரத்தம் சிந்தப்படும். இது தேவனுடைய வழி. ஆபிரகாமின் உடன்படிக்கையின் மதிப்பீட்டு சுருக்கம். உடன்படிக்கை என்பது இரத்தம் சிந்தப்படும் வரை வெட்டுதல். இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை என்பது 2 நபர்களிடையே செய்யப்படும் பரிமாற்றமாகும். அவர்கள் இருவரும் 2 ஜீவன்கள் அல்ல, ஒன்றானவர்கள். புதிய உடன்படிக்கையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையினாலே நம்முடைய பாவங்கள் முற்றிலும் அகற்றப்படுகிறது. அந்த இரத்தம் ஒரே முறை சிந்தப்பட்டதும் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டதுமாயிருக்கிறது. உடன்படிக்கையானது ஒருபோதும் உடைக்கப்பட மாட்டாது. இரத்தம் சிந்தப்படும் வரை உடன்படிக்கைக்கு பயனில்லை. உடன்படிக்கையின் அடிப்படை அன்பாகும்.